இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேன் ஏன் ஓடலைன்றதை பிரித்து பார்த்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணணும். ஸோ ஆன் பண்ணியும் பிளேடு வந்து உஷாராக கை வைக்கணும். சம்டைம்ஸ் வந்து ஸ்டார்ட் அப் கெப்பாசிட்டர் ப்ராப்ளம் எல்லாம் சடனாக பிக்கப் எடுத்துக்கும் பிளேடு. ஸோ அதனால் வந்து அதை செக் பண்ணிக்கணும். ஸோ இதில் கெப்பாசிட்டர் நல்லா தான் இருக்குது, ஆனால் உள்ள பேரிங்கில் தான் பிரச்சனை இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழம்பு தாளிக்கும் போது வருது பார்த்தீங்களா எண்ணெய், இந்த எண்ணெய்லாம் வந்து பியரிங்கில் போய் பட்டுட்டு நின்று கூட அந்த மாதிரி ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஷாஃப்ட் வந்து ஃபுல்லாக டைட்டாக இருக்குது. நம்ம இப்போ இதை வந்து டிஸ்மேட்டில் பண்ணிவிட்டு அந்த பியரிங்கை செக் பண்ணி ரெடி பண்ணணும். பியரிங்கில் 2 டைப் யூஸ் பண்ணாங்க ஃபேனில். ஒன்று வந்து பர்மனெண்ட் பியரிங், ஒன்று வந்து டெம்பரரி பியரிங். டெம்பரரி பியரிங் தான் வந்து முக்கால்வாசி ஃபேனில் வரும். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள பால்ஸ்லாம் வராது, வெறும் ஒரு காப்பர் புஷ் மாதிரி வரும். அந்த காப்பர் புஷ்ஷோ சைடில் வந்து ஸ்பாஞ்சஸ் மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி, அது சஸ்பென்ஷன் ஸ்ப்ரிங் டென்ஷனில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா டெம்பரரி பியரிங். இது வந்து ரிவிட்டோடு வரும், அதனால் வந்து இதை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த பியரிங்கை எப்படி கிளியர் பண்ணி இந்த ஃபேனை ரன் பண்ண வைக்க போகிறோம், அதாவது வேறு ஹவுசிங் எதுவும் மாற்றாமல் சேம் பியரிங்கில் எப்படி ரன் பண்ண வைக்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கான டாஸ்க்கு. ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். ரொட்டேட் பண்ணியும் ஜாம் ஆகுது, ஃப்ரீயாக சுற்றலை அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதை வந்து லூஸ் பண்ணணும். அதாவது ஃபுல்லாக ஜாம் ஆகிட்டுருக்கு. லூஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. நம்ம ஷேக் பண்ணிவிட்டு கண்டினியூஸ் ஷேக் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் ஆயிலோ இல்லை க்ரீஸோ வந்து அப்ளை பண்ணக்கூடாது. லூஸ் ஆகுன்றதுக்காண்டி க்ரீஸ் அப்ளை பண்ணாலும் ரொட்டேஷன் கண்டினியூஸ் பால்ஸ் மூலிமா மூமெண்ட்ஸ்னால க்ரீஸ் வந்து கரெக்டாக லூப்ரிகேஷன் கொடுக்கும். ஆனால் இதில் வந்து ஸ்பாஞ்சஸ் இருக்கிறதுனால நமக்கு க்ரீஸ் போட்டாலும் லூப்ரிகேஷன் வராது. ஆயில் ஊற்றினோம்னா ஸ்பாஞ்சஸ் வந்து வெட்டாக ஆரம்பிச்சிடும். வெட்டாக ஆரம்பித்தோடனே என்ன ஆகும்னா, பியரிங் சீக்கிரமாக வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஆயிலே க்ரீஸே அப்ளை பண்ணாதீங்க. இதை மேனுவலாக நம்மளாக தான் புஷ்அப் பண்ணி தான் இதை வந்து மூவ் பண்ண வைக்கணும் இந்த பியரிங்கை. ஃபைனலாக நம்ம வந்து பியரிங் ஜாம் எடுத்தாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஃபேன் வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ்னு 2 டைரெக்ஷனில் சுற்றும். இப்போ நம்ம வந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் சுற்றிட்டுருக்க ஃபேனு. அட் எ டைம் வந்து ரிவர்ஸ் வந்து போடவே கூடாது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, சடன் டைரெக்ஷன் சேஞ்சினால் என்ன ஆகும்னா, காயில் ஷார்ட் ஆக நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபேன் நின்றதுக்கப்புறம் டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுங்கள்.